வணக்கம் buddies. இன்னும் ரொம்ப நாளா வீடியோ இல்லைன்னு பாக்குறீங்களா? எஸ், இனிமேல் கரெக்டா வீடியோ வரும். நான் ஒரு வருஷமும் இதே தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த தடவை கண்டிப்பா வீடியோ வரும். ஓகேங்களா? ஸோ 60 நாள் வீடியோ சேனல் ஃபிலிம் மேக்கிங் எப்படி நடக்குது, ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி நடக்க போகுது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தர போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபிலிம் மேக்கிங் பார்க்கறத விட நம்ம அந்த ஃபிலிம் மேக்கிங் எப்படி உருவாச்சுன்ற நம்ம பார்க்கணும்ல. இப்போதான் இந்த ஃபிலிம் மேக்கிங் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அது அப்படி இல்லை. ஸோ ராஜாவோட புகழை பத்தி பேசுறதாகட்டும், இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைலை பத்தி பேசுறதாகவும் தான் இருக்கும். ஓகேங்களா? அது வளர்ந்துதான் இப்போ சினிமா தியேட்டராகவே இருக்கு. இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஏசியன் கிரேட்ஸ்ல தான் இது ஆரம்பிச்சது. உலகின் முதல் மேடை நாடகமாக பொதுவாக பண்டைய கிரேக்க நாட்டில் உருவான கிரேக்க துயர நாடகங்கள் கிரீக் டிராஜடிஸ் கருதப்படுகின்றன. கிமு 6ஆம் நூற்றாண்டில் நாடக கலைக்கு அடித்தளம் அமைத்தவர் என கருதப்படும் தெஸ்பிஸ் என்பவரின் படைப்புகள் உலக நாடக வரலாற்றின் தொடக்கமாக பார்க்கப்படுகின்றன. டைலாக்ஸா இல்லாம ஒரு மியூசிக்கல் டிராமா மாதிரி தான் போயின்னு. ஸோ ஒரு கட்டத்துல டைலாக்ஸ்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஸ்டேஜ் டிராமாவை மாற்றி வேர்ல்டு வைடாவே எல்லாருக்கும் தெரிய வந்தது. நம்ம ஊரோட ஃபர்ஸ்ட் டிராமா எங்க போட்டதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எப்படின்னா, எப்படி அந்த கேமராவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கேமரா எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா, ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட் ஒரு நாள் ஒரு இருட்டான ரூம்ல ஒரே ஒரு வேர்ல்ஸ் மட்டும் போட்டு அது மூலமா வர ரிஃப்ளெக்ஷனை வச்சுதான் வரைஞ்சாங்க. ஸோ இப்போ நம்ம கேமராவில் பார்க்குற இந்த சென்சார் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த மெத்தட் மூலமா நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ 24 ஃபோட்டோ சேர்ந்துதான் ஒரு செகண்டுக்கான ஒரு இமேஜாவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நம்ம வீடியோவாகவே பார்க்குறோம். எஸ்பிஎஸ்ன்னு சொல்றதே அந்த ஒரு ரீசன்னால் தான். இந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸை எடுத்து ஸோ இவங்க அந்த ஃபிலிமை கட் பண்ணி ஒட்டுவாங்க. ஸோ அது ஒட்டி தான் நம்ம தேட்டரில் ப்ரொஜெக்டரே பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இதில் நம்ம ஆடியோஸை ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அப்படி சொல்லிதான். ஸோ ஃபிலிம் பார்க்கும்போது மேலே டாட்ஸாக கேப் விட்டு வேர்ல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேர்ல்ட்ஸில் தான் ஸோ இவங்க அந்த மியூசிக்கே ஆட் பண்ணாங்க. ஸோ இன்னுமே ஒரு டெவலப்மெண்ட்டில் நம்மளுக்கு சினிமாவே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா தாட்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ முக்கியமான கண்டென்ட். ஸோ ஃபிலிம் மேக்கிங் பண்ணுற எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபிலிம் மேக்கிங் யாராவது கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.